ஹலோ. ஒரு டாகு கிட்ட நல்லா பேசும்போது என்ன கேட்டேன்னா, இங்கே நான் தனியாக இருக்கேன், எனக்கு ஒரு குட் ஃபீல் கொடுக்குற ஒரு படம் பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். சரியா? வாழைப்பாரு நல்லாயிருக்கும், இட் வில் கிவ் யூ குட் ஃபீல் அப்படின்னு சொன்னான். குட் ஃபீல் என்ன தெரியுமா? இவ்வளோ நேரம் தேம்பி தேம்பி அழுது சோர்ந்து போனது தான் மீதி. நமக்கு அழுக சொல்லித்தர தேவையே இல்லை. அழுகக்கூடாதுன்னு நம்ம கண்ட்ரோல்டாக எந்தளவுக்கு நம்மளை ஹாப்பியாக பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு ஹாப்பியாக பார்த்துட்ருக்கோம். சரி, நம்ம பேசுகிறதா இருந்தாலும் நம்மளை பிடிச்சவங்க நமக்கு சொல்லும்போது நல்லதாக தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் மெனக்கிட்டு உட்காந்து பார்த்தேன். இப்போ நான் அடுத்து ஒரு நல்ல படம் பார்க்குற வரைக்கும் இது என் மைண்ட்லேருந்து போகாது. நமக்கு இதெல்லாம் தேவையா? சொல்லு பார்க்கலாம். நம்மளே ஒன்று சூஸ் பண்ணி பார்த்துருக்கலாமா? பட் நம்மளும் கொஞ்சம் நெஞ்சம் படம் பார்க்கல, ஏகப்பட்ட படம் பார்த்துருக்கோம். இன்னொன்று சொன்னேன், அந்த தாத்தா பாட்டு பாடுவார்னு சொன்னல, அந்த பாட்டு இந்த படத்தில் அடிக்கடி வந்துச்சு. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டை தான் தாத்தா பாடுவார். என்னன்னா, கடைசியில் லாரி கவுரும்போது அந்த பாட்டை தான் அவங்க பாடிட்டு இருந்தாங்க. இத்தனை நாள் அந்த பாட்டை கேட்டால் எனக்கு எங்கள் தாத்தா ஞாபகம் தான் வரும். இனி அந்த பாட்டை கேட்டால் அந்த இது அப்படி கவுந்துது. ஐயோ, நான் இப்போல்லாம் சும்மா சும்மா எமோஷ்னல் ஆகிறேன். சொல்லாமல் கொள்ளாமல் கண்ணு தண்ணி கொடன்னு வருது. அதே எங்கேயோ போய் ஸ்டோர் ஆகிருக்கும் போல். எவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியல. எப்போ எல்லாம் வெளியில் வருது. நானும் எவ்வளோ நேரம் தான் சிரிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கிறது. பேசாம கொஞ்ச நேரம் உங்ககிட்ட அழுதா சரியாயிருவனும். என்ன சொல்ற? முக்கால்வாசி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இந்த யூனிவர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்குமா. நான் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் சொல்கிறேன், ஆனால் நான் ஒவ்வொரு தடவையும் அழுதுட்டு இருக்கேன். எத்தனை தடவை தான் என்ன நானும் ஏமாத்துறது? ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே ரீல்ஸ் பார்க்கலாமா? எனக்கு பிடிக்கவே இல்லை. கன்றாவி. நல்லா சிரிச்சாவே நல்லா இருக்க மாட்டேன், இல்லை அழுதா இன்னும் கன்றாவியே இருப்பேன். பேண்டு கிளம்பிச்சு. பேசாம இது ரீல்ஸ் பார்க்கலாமா? எதுவுமே யோசிக்காம. சின்ன பழத்தரமா அழுதுட்டு. சரி, கொன்னம் புசு புசுன்னு ஆயிடுச்சோ. நல்லா பண்ணு மாதிரி இருக்குல்ல கண்ணம். இது எப்போ சின்னதாக இருக்குன்னு தானே கேட்குற? தெரியுது, ஆனால் கொஞ்சம் முகம் வீங்கின மாதிரி இருக்கு. நல்லா தான் தூங்கியிருக்கேன், ஆனால் வீங்கிது. நீங்களாப்பா, நீங்கள் இருக்கிறதே குண்டாக தான் பருக்கீங்க, அப்புறம் தான் பருப்பீங்க, அதான் சொல்கிறேன். ஒரு வழியாக அவ்வளோதான், படம் போதும். ஏகப்பட்ட படம் பார்த்துட்டேன்.
இந்த வீக்கில் இந்த 2-3 டேஸில் அமரன், எனிமி, என்னமோ ரகு தாத்தா, அப்புறம் இப்போ வாழை, லெஜெண்ட் பார்க்கலாம் ட்ரை பண்ண, பட் அது சுத்தமாக முடியல. ஓட்டி கூட என்னால் பார்க்க முடியல. வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணேன், சும்மா ஒரு 2 சீன் தான் போச்சு, பார்த்தேன். படம்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும், இதுனா முடியாது, அதனால் வெப் சீரிஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி, நம்ம அப்புறமா 2 பேர் சேர்ந்து ரீல்ஸ் பார்க்கலாம். டாடா, லவ் யூ. ஓகே, கஷ்டமாக இருந்துச்சுன்னா திருப்பி